இந்தியாவில் தங்கம் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றும் வகையில் இந்தியாவின் முதல் பெரிய தனியார் தங்கச் சுரங்கம் முழு உற்பத்திக்கு தயாராகி வருகிறது. ஆந்திர பிரதேசத்தின் கர்னூல் மாவட்டத்தில் தங்கம் இருப்பதை இந்திய புவியியல் ஆய்வு மையம் 1994 ஆண்டிலேயே கண்டறிந்தது. டெக்கான் கோல்டு மைன்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்குதாரரான ஜியோமைசோர் சர்வீஸ் இந்தியா லிமிடெட் இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளது. சுற்றுச்சூழலுக்கான அனுமதிகள் பெறப்பட்டு மாநில அரசின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதாக தெரிவித்த அந்நிறுவனம் இந்த சுரங்கத்தின் மூலம் ஆண்டுக்கு 750 கிலோ தங்கம் உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளது. ஆனால் அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் இந்த உற்பத்தியை 1000 கிலோவாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது இந்தியா ஆண்டுக்கு 1.5 டன் தங்கத்தை மட்டுமே உற்பத்தி செய்கிறது. இந்த சுரங்கத்தின் மூலம் உற்பத்தி அதிகரிக்கும் போது இந்தியா பெருமளவு இறக்குமதி செய்யும் தங்கத்தின் அளவு குறையும். இந்தியா ஆண்டுக்கு சுமார் 1000 டன் தங்கத்தை இறக்குமதி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சுரங்கம் ஜோனகிரி, ஏரக்குடி மற்றும் பாகடிராயி ஆகிய கிராமங்களில் அமைந்துள்ளது. மேலும் 2003 ஆண்டில் தொடங்கப்பட்ட டெக்கான் கோல்டு மைன்ஸ் நிறுவனம் இந்தியாவில் பட்டியலிடப்பட்ட ஒரே தங்க ஆய்வு நிறுவனமாகும். இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதால் தமிழகம், ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதோடு இந்தியாவின் தங்க உற்பத்தி திறன் அதிகரிக்கப் போவதும், இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைந்து தங்க இறக்குமதி மீதான இந்தியாவின் சார்பு குறையக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருதுகின்றனர்.